தமிழர் பகுதியில் 2,85,000 ரூபாவிற்கு ஏலம் போன மாம்பழம் அப்படி என்ன சிறப்பு? தொலைபேசியூடாக வந்த அழைப்பு பெருந்தொகையை பறிகொடுத்தவர். மனைவியை மோட்டார் சைக்கிளில் கட்டி எடுத்து சென்ற கணவன் பகீர் சம்பவம். வவனியாவில் மாம்பழம் ஒன்று 2,85,000 ரூபாய்க்கு ஏலத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவனியா உக்குளாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகோத்சவ உற்சவத்தின் 6ஆம் நாள் மாம்பழ திருவிழாவான நேற்றைய தினம் மாலை விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது. பலத்த போட்டிக்கு மத்தியில் 2,85,000 ரூபாய்க்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாம்பழத்தை உக்குளாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துயா என்பவர் 2,85,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கெலியாவில் இன்று காலை முதல் மதியம் வரை இலங்கை தொலைத்தொடர்பு தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி தங்களுக்கு எமது நிறுவனம் ஊடாக அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளதாக கூறி பெருந்தொகையில் வர்த்தகர்களிடம் இருந்து மோசடி செய்யப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை பணப்பறிப்பு பணப்பரிமாற்றம் வங்கிகள் ஊடாக இடம்பெற்றுள்ளது என மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் வர்த்தகர்களால் முறைப்பாடுகள் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மஸ்கெலியா வர்த்தகர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து நாளை காலை போலீஸ் நிலையத்தில் வர்த்தகர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதேவேளை மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார வர்த்தகர்கள் இனிமேல் ஏமாற வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். நபரொருவர் மனைவியை தாக்கி அவரது கால்களை மோட்டார் சைக்கிளில் கட்டி கரடுமுரடான மண் சாலையில் இழுத்து சென்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அரங்கேறிய இக்கொடூர சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராஜஸ்தான் நரசிங்கபுர கிராமத்தைச் சேர்ந்த பிரேம்ராம் மெக்வால் என்பவர் இந்த செயலை செய்துள்ளார். தன் மனைவியை சாலையில் இழுத்து சென்ற போது அதை பார்த்தவர்கள் வேடிக்கை பார்த்தனரே தவிர அப்பெண்ணை காப்பாற்ற முன்வரவில்லை. அவர்கள் அனைவரும் அலைபேசியூடாக காணொலி எடுத்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சம்பவத்தை தடுக்காமல் படம் பிடிப்பதில் ஆர்வம் காட்டியவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்பெண் தனது சகோதரி வீட்டுக்கு செல்ல விரும்பியதால் அவருக்கும் அவரது கணவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை குறித்த நபர் அப்பெண்ணை 10 மாதங்களுக்கு முன் ரூபாய் 2 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.